கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவாராக. நெகேமியா 2:18 என் தேவனுடைய கரம் இன்னும் மென்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்று தினத்தில் பார்த்தோம், நெகேமியா அந்த அலங்கத்தை குறித்து மிகவும் வேதனையுற்று கண்ணீருற்று ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி மன்னிப்பு ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் அப்பொழுது அவர் ராஜாவினுடைய சமூகத்தில் போய் அதற்கான முயற்சிகளை செய்கிறார், அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறத பார்க்கிறோம். ராஜாவினிடத்தில் அனுமதி பெறுகிறார், அங்கே போகிற வழியில் உள்ள ராஜாக்களுக்கு அனுமதி பெறுகிறார், அந்த மரங்களை பெறுவதற்கான அனுமதி கடிதத்தையும் பெறுகிறார். அங்கே மக்களிடத்தில் போகிறார், இந்த அலங்கத்தை சுற்றி பார்க்கிறார், அலங்கத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு மக்களை திரட்டுகிறார். மக்களை திரட்டி அதற்கான முயற்சி செய்வதற்கு அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அந்த காரியத்தை கேள்விப்படுவது மாத்திரமல்ல, அதில் நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிரயாசங்கள் அந்த நெகேமியா எடுத்தார். மக்களை திரட்டினார், மக்களிடத்தில் உற்சாகத்தை மூட்டினார். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதை அவர்களிடத்தில் அறிவித்தார். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து சொன்னார்கள். அப்போ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வாருங்கள் கட்டுவோம். இனி நமக்கு அதில் பார்க்கிறோம், இனி நாம் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அவர்கள் எல்லாம் சொல்கிறதை பார்ப்போம். இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற, ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிற, ஆர்வப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஆர்வப்படுவது மாத்திரமல்ல, அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அதற்கான பிரயாசங்களையும் படும்போது தேவன் அதற்கான காரியங்களை வாய்க்கப்பட்டு நம்மை வழி நடத்துவார். இப்படி அநேக காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கும் போது கர்த்தர் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அதற்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பெரிய காரியங்களை ஜெயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அரும்பெரு காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்தி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நெகேமியா சொன்னதை போல நல்ல காரியங்களை செய்ய எல்லாரும் ஆயத்தமாகி தயாரானதை போல நாங்களும் இந்த கடைசி காலத்தில் நமக்காக ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி வழிநடத்தி வேணும்னு சொல்லிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.